கேளாமல் பெய்யும் வான்மழை போல் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள், தமிழ் நிலத்து மாணவர்கள் கல்வியில் சிறக்க தரும் நிதி கொடையை முறையாக பயன்படுத்தி பலவித ஆக்கப்பூர்வ பணிகளை செய்து வருகிறது தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். தமிழினத்தை இன்னும் அறிவார்ந்த சமூகமாக உயர்த்துவதை இலக்காக கொண்டு செயல்படும் தன்னலமற்ற ஒரு அற நிறுவனமே தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் என்று அழைக்கப்படும் TNF. மாணவ செல்வங்கள் செமையாய் கல்வி கற்று அறிவில் சிறக்க பாடுபட்டு வருகிறது இந்த ஆண்டு பொன்விழா காணும் TNF. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் 1974 4 அமெரிக்க வாழ் தமிழ் குடும்பங்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அமெரிக்காவிலும் தமிழகத்திலும் விழுதுவிட்ட விருட்சமாய் வளர்ந்து பல லட்சக்கணக்கான தமிழக மாணவர்களுக்கு கல்வி நிழல் தந்து அரவணைக்கிறது. ABC திட்டம். அரசு பள்ளிகளில் கற்றல் திறனில் உள்ள சிக்கல்கள் என்ன, ஊக்கமுடன் கல்வி பயில துணையாக அமையாத சூழ்நிலைகள் என்னென்ன, படிப்பை தொடர முடியாமல் இடையில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அவர்களது குடும்ப பொருளாதார நிலை என்ன, அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பின் மேற்கொள்ளப்பட்டதுதான் ABC என்கிற அகடமிக் பிரிட்ஜ் கோர்ஸ் திட்டம். அரசு ஊரக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கற்றலில் உதவி நாடும் மாணவர் திட்டத்தின் கீழ் 99 பள்ளிகள் இதுவரை பயனடைந்துள்ளன. அரசு உயர்நிலைப் பள்ளி மிட்டப்பேட்டையில் TNF ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சராக தான் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்னும் நான் பாஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த TNF மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஆசிரியராக இங்கே பணிபுரிகிறேன். TNF மூலமாக மொத்தம் பசங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்கலாம். நான் ரொம்ப ஆசிரியராக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் கற்றலில் பின்தங்கிய மாணவ மாணவிகளை நன்றாக படிக்கும் மற்ற மாணவர்களுக்கு இணையாக பயிற்றுவிக்கும் இத்திட்டத்தால் 5483 மாணவ மாணவியர்கள் பயன்பெற்றதன் மூலம் கல்வி உதவி பெற்ற மாணவர்களின் 30 விழுக்காடு கல்வி அறிவை நம் அமைப்பு மேம்படுத்தி இருக்கிறது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களின் பலம், பலவீனம் போன்றவற்றை கண்டறிந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதல், பயிற்சி வகுப்புகள் நடத்தல் மற்றும் பொதுத் தேர்வுக்கு தயார் செய்து கொள்ள உதவுதல் என தயார்படுத்துகிறது ABC செயல் திட்டம். 10ஆம் வகுப்பில் மட்டும் மென்திறன் பயிற்சியால் 6526 மாணவ மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். ஊட்டச்சத்து வழங்கும் முன்மாதிரி திட்டம் ஒன்று TNF-ஆல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 781 மாணவ மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். முன்மாதிரி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இது வெற்றிகரமான திட்டமானதால் இப்போது அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சீருடை தேவைப்படும் 400 மாணவர்களை கண்டறிந்து பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறப்பு வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக தேவையுள்ள பள்ளிகளில் மாலை நேர சிற்றுண்டி திட்டம் ஒன்று TNF-ஆல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை சோர்வடையாமல் ஊக்குவிக்க புரதச்சத்து அடங்கிய தானிய சுண்டல் வகைகள் தரப்படுகின்றன. 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவியர்களின் கற்கும் திறனுக்கு ஏற்ப கல்வி திட்டங்களை வடிவமைத்து இலக்கை நிர்ணயித்து தந்து அவர்கள் வெற்றியடைய அர்ப்பணிப்புடன் இயங்கி வருகிறது TNF. உயர்கல்விக்கான வழிகாட்டு பயணத்தின் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று ஒவ்வொரு மாணவருக்குமான உயர்கல்விக்கான ஆர்வத்தை தூண்டிவிடுதல், மேல் படிப்புக்கு விண்ணப்பிக்கிற முறை, இப்படி பல விஷயங்களில் உற்ற துணையாய் மாணவர்களுக்கு உடனிருக்கிறது TNF. இவை தவிர டிஜிட்டல் வகுப்பறை திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. மொத்த கல்வி உதவி பெறும் பள்ளிகளில் நூலகம் ஒரு ஆலயம் என்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் பாடங்கள் தாண்டி படிக்கவும் அர்ப்பணிப்புடன் இயங்கி வருகிறது TNF. இவை தவிர எழுத்து போட்டி, பேச்சு போட்டி போன்றவற்றை நடத்தி அதன் மூலம் 1709 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். நவீன கண்டுபிடிப்பு உபகரணங்கள் மூலமாக எளிய முறையில் கல்வி போதிக்கும் முறைகளையும் கையாளுகிறது. அதில் ஒன்றுதான் பேசும் பேனா திட்டம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டில் பயன்பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 17,758 ஆகும். 2016 என்னுடைய 12th முடிச்சுட்டு கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சேர்ந்தேன். MBBS சேர்ந்ததுக்கப்புறமா என்னால் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே கட்ட முடியல. தமிழ்நாடு அறக்கட்டளை உடனடியாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கல்லூரி முதல் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரை ஹெல்ப் பண்ணாங்க. MBBS 2022ஆம் ஆண்டு முடித்தேன். அதுக்கப்புறமும் PG படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். PGயும் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன். அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. என்னை போன்று
படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு நானும் டிஎன்எஃபோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ டிஎன்எஃப். டிஎன்எஃப் ஒரு கல்வி பாலத்தையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் மூலம் பயன்பெற்ற மாணவி ஒருவர் யூத் OYX ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் டாப்பிக்காக வேர்ட் ஆஃப் தி வீக்கில் நாங்கள் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டோம். இது மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்கள் கற்றுக்கிறதுனால எங்களுக்கு எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ்க்கெலாம் எங்களால் ஈஸியாக எழுத முடியுது. தேங்க்யூ தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் எனக்கு இந்த யூத் OYX ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மகளிர் உயர்வடைய பெரும்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் திட்டப்பகுதியில் தையல் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பெண்களுக்கான தையல் பயிற்சி பிரிவு நிறுவப்பட்டதிலிருந்து 242 பெண்கள் தங்கள் 6 மாத பயிற்சியை முடித்துள்ளனர். 2023 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. தன் வேர்களுக்கு நீர் வாய்ச்சும் கருணைமிகு உள்ளங்கள் தரும் நிதி கொடையின் ஒவ்வொரு ரூபாயையும் தமிழகத்தின் எதிர்கால தலைமுறையின் அறிவு வள முதலீடாக மாற்றுகிறது டிஎன்எஃப். ஏழை மாணவ மாணவிகளின், ஆதரவற்ற மகளிரின் மற்றும் எதிர்பாரா இயற்கை இடர்பாடுகளில் மீண்ட மக்களின் உதடுகளில் நன்றி புன்னகை மலர்களாய் நாளும் மலர்கின்றன.